அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஏசப்பா, நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என் உள்ளம் தாங்காதுங்க. அன்று ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க, கடலின் மேல நடந்து அதிசயம் செஞ்சீங்க. ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க, கடலின் மேல நடந்து அதிசயம் செஞ்சீங்க. ஏசப்பா, நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என் உள்ளம் தாங்காதுங்க. ஒரு சீடரோடு நடந்து சென்றீங்க, என்னோடு என்று நடந்து வரீங்க. ஒரு சீடரோடு நடந்து சென்றீங்க, என்னோடு இன்று நடந்து வரீங்க. அதுவே என் வாஞ்சை, அதுவே என் தாகம், அதுதான் என் சந்தோஷமே. அதுவே என் வாஞ்சை, அதுவே என் தாகம், அதுதான் என் சந்தோஷமே. ஏசப்பா, நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என் உள்ளம் தாங்காதுங்க. ஏசப்பா, நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என் உள்ளம் தாங்காதுங்க. ஏசப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் கூடவே இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை அருமையாக, ஆச்சரியமாக, அற்புதமாக நடத்தி வருகிற உம்முடைய நல்ல கிருபைகளை நினைத்து எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் மனதார நன்றி, துதி, ஸ்தோத்திரங்களை ஆண்டவரே ஏறெடுக்கிறோம். அப்பா, எங்கள் மத்தியிலே நீர் மகிமையானவராய் வீட்டிலிருந்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தியானிப்பதற்காக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். வாசித்த இந்த வசனத்திலே நம்ம பார்க்கும்போது நம்முடைய குறைகளை தேவன் நிறைவாக்குவார். ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கு நீங்கள் குறைப்பட்டிருந்தால் கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். உங்கள் குறைகளை தேவன் நிறைவாக்குவார். நம்முடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் நம்ம குறைவுபடுகிறோம். மனுஷ வாழ்க்கையில் குறைவு, அந்த குறைவில் தேவை, இது எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எப்போல்லாம் குறைபடுகிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு தேவைகள் அதிகரிக்கிறது. என் தேவைகள் நிறைவேறணும், என் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் நானும் எத்தனையோ முயற்சிகளை மேற்கொள்கிறோம். நம்முடைய சுய முயற்சிகள் அநேக நேரம் நம்முடைய குறைகளை நிறைவாக்குவதில்லை. சில மனிதர்களை நாடி போவது நம்முடைய குறைகளை அவர்களால் நிறைவாக்க முடியாது. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார். என்னென்ன குறைகளிலே நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த குறைவை நிறைவாக்குகிறவரே நம்முடைய தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தை நீங்கள் கவனிங்க. உங்கள் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவேன்னு சொல்லலை. உங்கள் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவேன்னு சொன்ன காரணம், மனிதனுடைய இருதயத்துக்குள்ள நல்ல விருப்பங்களும் இருக்கிறது, கெட்ட விருப்பங்களும் இருக்கிறது. தேவையுள்ள விருப்பங்களும் இருக்கிறது, தேவையற்ற விருப்பங்களும் இருக்கிறது. ஆனால் எல்லா விருப்பங்களையும் தேவன் நிறைவேற்றுவது இல்லை. குறைகளை
நிறைவாக்குவார். நீங்கள் எதில் குறைப்பட்டிருக்கிறீங்களோ அங்கே அவசியம் இருக்கிறதோ அங்கே தான் அதை செய்வார். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படித்து பாருங்கள். அங்கே ஒரு திருமணம் நடக்கிறது. கானா ஊர் என்கிற ஊரில் திருமணம் நடக்கிறது. வெளியிலே பாருங்கள், அங்கே மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள் அந்த வீட்டிலே. ஆனால் அங்கே குறைவு உண்டாகிறது. என்ன குறைவு? உணவு குறைவு, ஆகார குறைவு உண்டாகுது. அப்போ அங்கே ஒரு பெரிய தேவை இருக்கிறது. இப்போ குறை வந்துட்டுனாலே தேவை இருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த வீட்டினுடைய குறைவை அறிந்து அந்த வீட்டின் குறைவை தேவன் மாற்றுகிறார். தேவை உள்ள இடத்தில் தான் ஆண்டவர் எப்பொழுதுமே கிரியை செய்வார். தேவை இல்லாத இடங்களில் தேவன் செயல்படுகிறவரே அல்ல. நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், உங்களுக்கு எப்பமெல்லாம் தேவை வருகிறதோ அந்த தேவைக்கு ஏற்ப செய்கிறவர் தான் தேவன். என்றைக்குமே ஆண்டவர் ஆடம்பரத்தை விரும்புகிறவர் அல்ல. தேவைக்கு அதிகமாக கொடுத்து ஒரு மனிதன் அழிஞ்சு போகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நம்முடைய மனம் என்ன? நமக்கு என்ன தேவை என்பதை காட்டிலும் அதிகமாக ஆசைப்படுகிறதா நம்முடைய மனம், அதான் விருப்பம். அதனால் நீங்கள் விரும்புகிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறது தப்பு. அப்படி விரும்புகிறதெல்லாம் கிடைக்கணும்னு எடுக்கிற முயற்சி வேதனையிலே முடியும், வருத்தத்தில் முடியும், தோல்வியிலே முடியும், விரக்தியிலே முடியும். எனவே நீங்கள் தேவை இல்லாதவைகளை விரும்புவது உங்கள் வாழ்க்கையில் ஆபத்தை கொண்டு வரும். அதனால் எங்கு தேவை இருக்கிறதோ அங்கே தேவன் இருக்கிறார். அந்த குறைவை நிறைவாக்க தேவன் இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 9லிருந்து 19 வரை படித்து பாருங்கள். அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா என்று கேட்குறார். அப்போ கேட்குறது, அவனுக்கு அப்பம் தேவைன்னா அங்கே அப்பந்தான். அங்கே முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா என்று கேட்கிறார். மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? அங்கே உங்கள் பரமபிதா நீங்கள் உங்களுடைய எல்லா விருப்பங்களையும் உங்கள் தேவைகளையும் அங்கே நிறைவேற்றார். அதனால் நமக்கு என்னென்ன தேவை என்பது தேவனுக்கு தெரியும். முன்கூட்டியே அவைகளை தேவன் அறிஞ்சும் இருக்கிறார். எனவே நமக்கு என்ன தேவையோ அதை கேளுங்கள். விருப்பத்தையெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்காம தேவைகளை கேட்டு பழகுங்கள். உங்கள் தேவைகளை, உங்களுடைய குறை எங்கே இருக்கிறதோ அந்த குறைகளை நிறைவாக்கி திருப்தியாக நடத்துவார். இன்றைக்கு அதற்கு இயேசு போதுமானவர். எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும், ஒருவேளை கானாவூர் திருமணத்தில் போல உள்ள தேவையாக இருக்கலாம், ஒரு சின்ன வியாதியாக இருக்கலாம், அல்ல ஒரு பெரிய தேவை. என் கண் முன்னால் மலை போன்ற ஒரு தேவை இருக்கிற, என்ன செய்வேன்னு தெரியலையே. இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட எண்ணத்தில் இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட தேவையோடு நின்று கொண்டு இருக்கிறீங்களா? எவ்வளோ பெரிய தேவை என்பது தேவனுக்கு முக்கியமே கிடையாது. ஸ்தோத்திரம். பெரிய தேவையாக இருக்கிறோம். உங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு லட்சக்கணக்கு பணம் தேவை, படிப்புக்கு நிறைய தேவை. அப்படி இருக்கிறதா? அந்த தேவைக்காக தேவனிடத்தில் போய் நின்று பாருங்கள். குறைகளை எல்லாம் தேவன் நிறைவாக்குவார். நல்ல தகப்பனே, யாரெல்லாம் இப்பொழுது குறைப்பட்டு குறைவுகள் நிறைவாக வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடி கெஞ்சி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய குறைகளை தேவன் நிறைவாக்கி ஆசீர்வதித்தரணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.